இன்னைக்கு ராஜுவுடைய ஊர்ல ரொம்பவே மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால ராஜுவும் ராஜுவுடைய அம்மாவும் கொடை வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். தன்சி, மழை ரொம்பவே பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் 2 மாசத்துக்கு மழை விடாது போல இருக்கு. மழை பயங்கரமா பெஞ்சிக்கிட்டு இருக்கு. எப்படியாச்சும் ஒரு குடம் வாங்கி வச்சிடணும், இல்லைன்னா நம்ம வெளியே போறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும்ல. ஆமாக்கா, எப்படியாச்சும் குடம் வாங்கிடணும், இல்லைன்னா நம்ம வெளியே போறதுக்கெல்லாம் நம்ம எப்படி போக முடியும்? ஃபுல்லா நனைஞ்சுக்கிட்டு தான் போக முடியும், அப்புறம் உடம்பு சரியில்லாம ஆயிருமே. அதனால நம்ம எப்படியாச்சும் ஒரு குடம் வாங்கிடணும்க்கா. இங்க பாப்போம் ஏதாச்சும் நல்ல குடையா இருக்கான்ட்டு. அம்மா, கோடையெல்லாம் எதுக்குமா வாங்குறீங்க? இந்த மாதிரி மலையில எவ்வளவு ஜாலியா நனைஞ்சதானமா ஜாலியா இருக்கும். ஹே, சூப்பரா இருக்கு மலையில நனையிறது. ஹே ஹே, ஜாலியா இருக்கு. ஏ ராஜு, உனக்கு மழையில நனைஞ்சா ஜாலியா இருக்கும், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல போய் ஊசி போடணும், பரவாயில்லையாடா? சும்மா இரு ராஜு, உனக்கு எதுவும் தெரியாது. அம்மா, நீங்க இவனுக்கு வேணா குடம் வாங்கி கொடுக்காதீங்க, எனக்கு வாங்கி கொடுங்க. அப்பதானே நான் ஸ்கூலுக்கு போகும்போது எடுத்துட்டு போக முடியும். ஆ, எனக்கு கொடைலாம் வேண்டாம். நான் நனைஞ்சுக்கிட்டே ஜாலியா போவேன். எனக்கு அதுதான் பிடிக்கும். நீ நனைஞ்சுக்கிட்டே போவியா? யாரா ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்றது? சும்மா இருடா நீ. வாங்கம்மா வாங்க, சுவையான பரோட்டா இருக்குமா, வாங்க வாங்க, ரொம்ப சுவையான பரோட்டா. ஐயோ, நம்ம கொடை கடை வச்சிருக்கோமே, பழைய கடை வச்சிருந்த ஞாபகத்திலே கத்திட்டோமே. ஆ, அம்மா வாங்க வாங்க வாங்க, சூப்பரான கொடைகள். வாங்க வாங்க, இந்த கொடை எடுத்துட்டு போனீங்கன்னா மழையே பெய்யாதுமா. அப்படி ஒரு ராசியான கொடை எடுத்துட்டு வாங்க, வந்து வாங்கிக்கோங்க. எது, இந்த கொடையை எடுத்துட்டு போனா மழையே பெய்யாதா? ஆனா போய் சொல்லலானா? அதுக்குன்னு இப்படியா? என்ன தம்பி பண்றது, இப்படியெல்லாம் பில்டப் பண்ணா தானே ஏதாச்சும் ஒன்று ரெண்டு கொடை விற்கிது. சரிண்ணா, குடையெல்லாம் என்ன ரேட்டுண்ணா? வாங்கம்மா வாங்க, இந்த கருப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொடையெல்லாம் வந்து 400 ரூபாய். இந்த கலர் கலராக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் 350 ரூபா. எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்குமா, எடுத்துக்கோங்க. சரிண்ணா, ரேட்டு பரவாயில்ல. குடை எப்படின்னா உழைக்குமா எப்படி? இங்கே பாருங்க மேடம், சாதாரண கொடை மாதிரி இல்லை, இது ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளவு அழகான கலர் கலர் துணி எடுத்து நாங்கள் தைச்சிருக்கோம் பாருங்க. இந்த மாதிரி கலர் கலர் கொடைலாம் அவ்வளோ சீக்கிரம் எங்கேயும் கிடைக்காது மேடம். பார்த்தீங்களா மேடம், அதுக்கப்புறம் இந்த கொடை பாருங்க, இந்த கொடை ஃபேமிலி கொடை மேடம். இந்த ஒரு கொடையை வாங்கினீங்கன்னா ஒரு ஊரே இதுக்குள்ளே உட்காந்து போகலாம், அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் மேடம். மேடம் கவலையே படாதீங்க மேடம், புயலே அடித்தாலும் இந்த கொடை எதுவுமே ஆகாது மேடம். மரமே பறந்தாலும் இந்த கொடை அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கும் மேடம். அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான கொடை மேடம் இது. அண்ணா, கொஞ்சம் குவாலிட்டியா இருக்குன்னு சொல்லுங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்குன்ட்டு புயல் அடிக்கும் போது அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்குமா? என்னண்ணா கொஞ்சம் ஓவரா போய் போடுவீங்க போல இருக்கு. நான் சும்மா காமெடிக்கு சொன்னேன் மேடம். இங்கே இருக்கிற எல்லா கொடையுமே நாங்களே துணி எடுத்துகிட்டு வந்து அதுக்கான பொருள்களெல்லாம் நாங்களே செஞ்சு தான் மேடம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் இது ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும்னு நான் உங்களுக்கு வந்து சொல்ல முடியும். இது எல்லாமே நாங்களே எடுத்துகிட்டு வந்து தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, அப்ப நம்ம வீட்டு யூஸுக்கு அந்த கருப்பு குடை, பெரிய குடை ஒன்று வாங்கிக்கலாம். ஏய் ரோசி, ராஜு, உங்களுக்கு என்ன குடம் வேணுமோ பார்த்து வாங்கிக்கோங்க, ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு. அம்மா, எனக்கு கொடை வேண்டாம். நான் இப்படி ஜாலியா மலையில நனைஞ்சிட்டு போறது தான் எனக்கு ஜாலியா இருக்கும். டேய், உனக்கு குடை வேணாம்னா சும்மா போடா ராஜு. எனக்கு வந்து இந்த கலர் குடை வாங்கி கொடுங்கம்மா, அதான் எனக்கு ஜாலியா இருக்கும். ஜாலியா எடுத்துட்டு போவேன், ரொம்பவே அழகா இருக்கு. இந்த ராஜு பையன் திருந்த மாட்டான்.